ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மு கவி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி அம்முக்கு சப்பாத்தி மாவு உருட்டுறது எப்படி, திரட்டுறது எப்படின்னு அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். அவளுக்கு ஃபஸ்ட்டு மாவெல்லாம் பிசைஞ்சி வச்சுட்டு எப்படி உருட்டியும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொடுத்தேன். அதை அவள் உருட்டுறா. ஆனால் ஷேப் தான் அதே போல் கரெக்டாக வரல. இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணுறா. நானும் இடையில அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அவளுக்கு அது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு வேலை செய்யலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வேலை செய்ய எல்லாமே பிடிக்கும். என்னோடய ஹெல்ப்போடு நானும் அவளுக்கு பக்கத்தில் இருந்துட்டு எல்லாமே சொல்லி தான் கொடுத்துட்ருக்குறேன். அம்முக்கு வீடியோ எடுக்கிறோன்னொன்னே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 சப்பாத்தி நவுத்துனா. ஒன்று கொஞ்சம் ஷேப்பு வரல ஃபஸ்ட்டு சப்பாத்தி நவுத்தும் போது. ஆனால் நல்லா அழகாக நவுத்திருக்கா பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பாருங்கள். லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே ஒரு கமெண்ட்ஸும் போடலை. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்பாத்தி உருட்டியாச்சு. அடுத்து அந்த ஒரு சப்பாத்தியே அவளுக்கு ஒட்டிக்கிட்டு வருது. இடையில நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். ஒன்று ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. 2வது சப்பாத்தி. ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்கிறா. நான் வீடியோக்காக சில இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு காட்டியிருக்கேன். அவள் சப்பாத்தி உருட்டி நாங்கள் சாப்பிடணுன்னா நைட்டு 12 மணி ஆகிடும். சரியா? அதனால் ரொம்ப பொறுமை எந்த விஷயத்துலேயும். நம்ம கூட ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிகிட்டே இருக்கணும். சொன்னால் கொஞ்சம் எந்த வேலையும் செய்வாள். வேலை செய்கிறதெல்லாம் அம்முக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட ஆக்டிவிட்டீஸ் தான், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒன்று உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை. அவளுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது சப்பாத்தியும் ரெடி ஆகுது. ஒரே பக்கமாக திருப்பாமல் தைச்சிட்ருக்கா பாருங்கள். ஓகே, இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஓரளவு ஷேப் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இந்த சப்பாத்தி அழகாக திரட்டியிருப்பா. அதுதான் ஷேப் மேப் ஆட்டம் போயிருக்கோம். இது ரவுண்டாக தான் வந்திருக்கும்.